ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்கா சாரி கிரியேட்டிவ்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிராண்டான பேக் நெக் டிசைன் வந்து நம்ம ஆரி ஒர்க் போட்ட டிசைன் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதோட ஸ்லீவ் ஒர்க் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்லீவ் வந்து 6 இன்ச்சு ஸ்லீவு. ஸோ ஸ்லீவோட எஜ்ஜில் 4 லைன் ஜரியும் நம்ம சாரீ கலரான பேரட் க்ரீனு சில்க் த்ரெட் வந்து 2 லைன் கொடுத்து நம்ம மடக்கி போடுறோம். நம்ம வழக்கம் போல் இந்த ஸ்டிச் வந்து எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம மிஷினில் தட்டாமல் இருக்க இந்த 6 லைன் வந்து நம்ம போட்டாச்சு. நம்ம இந்த மாதிரி சில்க் த்ரெட் மடக்கி கொடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு பைப்பிங் போட்ட லுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம எல்லா ப்ளவுஸ்லையுமே இந்த மாதிரி போடுவோம். வழக்கம் போல் நம்ம போட்டாச்சு. நம்ம இந்த 6 இன்ச் ஸ்லீவு ஃபுல்லாக வந்து நம்ம ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். கேப் இல்லாத அளவுக்கு நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அவுட்லைன் வந்து நம்ம ஜரியும் சில்க் த்ரெட்டும் நம்ம கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு இமேஜ் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இமேஜுக்கு ட்ரேசிங் சீட்டில் நமக்கு படம் வரைஞ்சிருந்தோம் இல்லையா, ட்ரேசிங் சீட்டும் கார்பன் பேப்பரும் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்லீவ் வந்து தையலுக்கு எவ்வளோ வேணுமோ நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம 1 இன்ச்சு இந்த பக்கமும் அந்த பக்கமும் நம்ம குறைக்கிறோம். ஸோ ஒர்க்கு ஃபுல்லாக வர்றதுனால கையில் வந்து அடியில் குத்தக்கூடாது இல்லையா, ஸோ அதனால் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் 1 இன்ச்சு நான் குறைச்சிட்டேன். பாருங்கள், ட்ரேசிங் பேப்பரை வந்து கிராஸாக வைக்கிறோம். 6 இன்ச்சு ஸ்லீவுங்கிறதுனால ஃபுல்லாக கவர் பண்ணணும் இல்லையா, ஸோ ஃபஸ்ட்டு கிராஸாக இந்த பக்கம் வச்சு வரைகிறோம். இமேஜை ஃபுல்லாக அழுத்தி ட்ரா பண்ணிக்கலாம். நம்ம இந்த லீஃப் வரையும்போது சும்மா தான் வரைகிறோம். நம்ம வைக்கும்போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ அந்த 6 இன்ச்சு கேப்பையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா, இந்த ட்ரேசிங் சீட்டில் நம்ம படம் வரைஞ்சிக்கோம் இல்லையா, இந்த பேப்பரை நம்ம எப்படி நம்ம ஊடால கொடுக்கலாமோ அந்த மாதிரி கேப் இல்லாமல் நம்ம வந்து ஃபில் பண்ணுற மாதிரி நம்ம படத்தை வரைஞ்சிக்கிடுவோம். நம்ம இந்த இமேஜை ஃபுல்லாக நம்ம வரைஞ்சிட்டு கேப் இல்லாத அளவுக்கு இமேஜை ஃபுல்லாக வரைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்லீவ் இதிலேயே நம்மளுக்கு கிராண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம அதில் ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபுல் ஸ்லீவும் ஃபுல் ஒர்க்கோடு நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ நம்ம இமேஜை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இதை வந்து அடுத்த ஆப்போசிட் சைடு நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி கேப் இல்லாமல் ஃபுல்லாக நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம். ஒன் சைடு நம்ம வரைஞ்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம இந்த ஸ்டோன்லாம் நம்ம ஒட்டணும் இல்லையா பேக் நெக் டிசைனில். ஸோ இந்த ஸ்லீவ் வந்து நம்மளுக்கு அவசரமானதுனால ஸ்டார்டிங்கில் இந்த வீடியோ எடுக்க முடியல. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பேக் நெக் டிசைனை பார்த்துக்கோங்க. நம்ம அதில் மாதிரியே ஸ்டோன் ஒட்டி நம்ம ஜர்தோசி கொடுக்க வேண்டிய இடத்துக்கு ஜர்தோசி கொடுத்துருக்கோம். பீட்ஸ் வைக்க வேண்டிய இடத்துக்கு பீட்ஸ் வச்சுருக்கோம். கொடிக்கு ஃபுல்லாக நம்ம பீட்ஸ் கொடுத்துருக்கோம். ஜர்தோசியை வைக்க வேண்டிய இடத்துலையும் ஜர்தோசி வச்சுக்கலாம். நீங்கள் இதில் எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் பேக் நெக் டிசைனை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஃபுல்லாக எடுக்க முடியல, சாரி. இப்போ நம்ம டிசைனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம். பாருங்கள், டிசைன் ஃபுல்லாக நம்ம சில்க் த்ரெட் எங்கே கொடுக்கணுமோ அதெல்லாம் நம்ம சில்க் த்ரெட் லோடிங் பண்ணியாச்சு. லீஃபுக்கெல்லாம் லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் போட்டிருக்கேன். லீஃபுக்கெல்லாம் ஃபுல்லாக லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் போட்டாச்சு. மீதி கொடிக்கெலாம் நம்ம பீட்ஸ் வச்சோம் இல்லையா, சுகர் பீட்ஸும் ஜமிக்கியும் வச்சுருக்கோம். ஒரு சில கொடிக்கு ஜர்தோசி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு ஃபுல்லாக 4mm பீட்ஸும் சுகர் பீட்ஸும் வச்சு நம்ம விவியை லீஃப் மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். அதுபோக நம்ம கட் பீட்ஸு லாங் பீட்ஸே நம்ம லீஃப் மாதிரி ஜமிக்கி வச்சு நம்ம கொடுத்துருக்கோம். 2 வி வச்சு நடுவில் 1 வச்சுருக்கோம். அதுவே நம்மளுக்கு லீஃப் மாதிரி கிடைக்கும்.
ஜர்தோசி பூ ஃப்ளவர்னு வந்து நம்ம போட்டிருக்கோம். நம்ம ஜமிக்கி ஃப்ளவர் போட்டிருக்கோம். இது போக இடையில உள்ள கேப்புக்கு ஃபுல்லாக சுகர் பீட்ஸ் வந்து நம்ம அலசலாக நம்ம குத்தி எடுத்திருக்கோம். பாருங்கள், ஸ்லீவ் ஃபுல்லாக நம்மளுக்கு கிராண்ட் லுக்கோட கிராண்டாக கிடச்சிருக்கு. 6 இன்ச் ஸ்லீவையும் நம்ம ஃபுல் ஒர்க்கால் கவர் பண்ணிட்டோம். நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க பேக் நெக் டிசைனில் கமெண்டில் இதோட ஸ்லீவ் எப்படி வரும்னு சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்லீவ் டிசைனை வந்து நம்ம போட்டிருக்கோம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பேக்கு ஃப்ரண்ட் இந்த மாதிரி நீங்கள் போடும்போது நல்லா கிராண்டான ப்ளவுஸாக வரும். நீங்கள் இதோட ரேட் வந்து நீங்கள் 3லேருந்து 4க்குள்ளே கூட ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு கிராண்டாக கிடைக்கும் நம்மளுக்கு. பேக்கும் ஸ்லீவு ஃப்ரண்ட்டு எல்லாமே நல்லா கிராண்டாக கிடைக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த டிசைன் நீங்களும் சூஸ் பண்ணி போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.